Hi friends, welcome to tutorial. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குற மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எடிட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். கினைமாஸ்டர் ப்ளேஸில் ஓப்பன் பண்ணிங்க இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும். ப்ளஸ் கொடுத்து 916 கொடுத்துக்கிறேன். மீடியாவுக்கு போயிட்டு இப்போ இந்த இமேஜ் எவ்வளோ தூரத்துக்கு வைக்கணுமோ அவ்வளோ தூரத்துக்கு ட்ராக் பண்ணிக்கிறேன். நான் 30 செகண்ட் வச்சிடும் உங்களுக்கு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா கட் ஆப்ஷனுக்கு அப்புறமா பேன் தொண்ணூறு ஆப்ஷன்ட்டுகளை போய் ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணி ஈக்குவல் கொடுத்துட்டு டிக் கொடுத்துக்கிறேன். மறுபடியும் லேயருக்கு போய்ட்டு மீடியாவுக்கு போய்ட்டு இந்த டெம்ப்ளேட் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் வேணுங்க பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் மூலமாக ஃபுல்லாக வச்சுட்டு கிட்ட சொன்னது பிளண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கிற ஸ்க்ரீன் கொடுத்துக்கிறேன். கொடுத்துக்கிறேன். மறுபடியும் லேயருக்கு போய்ட்டு மீடியாவுக்கு போய்ட்டு இந்த பார்டர் இமேஜ் லிங்க்கும் டெம்ப்ளேட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தனித்தனியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தனித்தனியாக டவுன்லோட் பண்ணிக்கணும். இந்த கையால் வச்சாலும் வைக்கலாம். அப்படி அவங்களுக்கு தெரியலனா ஸ்க்ரீன் மூலமாக போய் ஃபுல்லாக வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கிட்டேன். வச்சதுக்கு அப்புறமா நம்ம வீடியோ ரெடி வச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். இந்த மாதிரி உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்கு எடிட் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கம்ப்ளீட்டோட லிங்க்கும் அப்புறம் இந்த பார்டர் இமேஜோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.